ரிஷபராசிக்காரங்களே, இந்த மகர சங்கராந்தி பலனு உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். கவனமா கேட்டுங்க. இதுல முக்கியமான பலன் தான் சொல்லப் போறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால அந்த முக்கியமான பலன்ல உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறது என்ன? அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன? அதுதான் நீங்க கவனமா பார்க்க போறீங்க. ஓகே தானே? இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்பொழுது, இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமா வரப்போகுது. அது எந்த வகையிலன்னு தெரியுமா? அவருடைய பெயர் கெட்டுப் போகறதுக்கும், அவருடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாக கெடுபலன்கள் ஏற்படுவதற்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதுல கவனமா இருக்கணும். உஷாரா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாரை விட பொறுப்பு அதிகமா வரப்போகுது. எல்லாரையும் பாதுகாக்கக்கூட மாரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. நீங்க அது எந்த துறையில இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்கள்ல இருக்கலாம், நட்பு வட்டாரத்துல இருக்கலாம், பணிபுரிய இடத்துல இருக்கலாம், தொழில் பண்ற இடத்துல இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுது. அப்ப அந்த பொறுப்ப நீங்க நல்லபடியா நடத்தி முடிச்சீங்கன்னா, அதுல பேரு, புகழ் எல்லாமே கிடைச்சு, நீங்க யாருன்னு கண்டிப்பா உலகுக்கு தெரியும். இது மட்டும் இல்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபராசிக்காரங்களுக்கு அவர்களுக்கு அணியக்கூடிய ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாமே நல்ல ஒரு அழகையும், ஆ நல்ல ஒரு லட்சணமா பொருந்தியன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு அமைப்பா இருக்க போகுது. அப்போ நீங்க அதுக்கேத்த மாரி இந்த ஆடை, ஆபரணங்களை தேர்வு செய்து அணிய வேண்டும். இந்த காலத்துல. அது மாரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மக்கள் மத்தியிலும், அனைத்து தரப்பினருடைய மத்தியிலும் நல்ல பேர், புகழ் கண்டிப்பா ஏற்படும். அது இல்லாமல் உடம்புல குளிர்ச்சி அதிகமாக ஏற்படும். அதனால சளி தொந்தரவு, ஆ தைராய்டு பிரச்சனை, அடிக்கடி நீர் இறங்குதல், இது மாரிலாம் நடக்க போகுது. அப்ப அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். அதுக்கேத்த மாரி நீங்க உணவு வழக்கங்கள், பழக்கவழக்கங்கள் எல்லாமே மாத்திக்கணும். இது மட்டும் இல்ல. இந்த ரிஷப ராசியில பொறந்தவங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது. இந்த மகர சங்கராந்தி பலன்ல. இதுக்குண்டான காலத்துல. அப்ப தேடி வரும்போது வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இல்லையா அத? அந்த வாய்ப்பை நீங்க தக்க வச்சுக்கணும். அதுதான் முக்கியமானது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு, அதன் மூலம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். நல்ல ஒரு எல்லார் முன்னாடியும் போற்றக்கூடிய ஒரு மனிதரா நீங்க வரணும்னு சொல்லி, இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கெடுபலங்கள் ஏற்படக்கூடியதுனால, அதுக்குண்டான பரிகாரத்த சொல்லணும் இல்லையா? அதுதான் இப்ப சொல்லப் போறேன். ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று, அது காலையா இருக்கலாம், மாலையா இருக்கலாம். கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவை வணங்கி வர வேண்டும். சும்மாங்காட்டி வணங்கி இருந்தா போதாது. பசு இருக்கிற இடத்துல தொழுவத்துக்கு போய் வணங்கலாம். பசுவை நேரில் பார்த்தால் வணங்கலாம். வாய்ப்பு கிடைத்தால் அதற்கு ஸ்நானம் செய்து, மஞ்சள் இட்டு, குங்குமம் இட்டு, புஷ்பம் சாத்தி, அதுக்கு தேவையான உணவு வகைகளை கொடுத்து, அதனிடையே ஆசீர்வாதம் வாங்கணும். இதுதான் முக்கியமான பரிகாரம். இதை நீங்க பண்ணிட்டு வரணும். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கண்டிப்பாக நீங்க பண்ணி வரணும். அது இல்லாமல் இந்த உலகை காக்கும் தெய்வமாகிய பெருமாள் இருக்கார் இல்லையா? கிருஷ்ணரும் அவர்தான், பெருமாளும் அவர்தான், எல்லாமே அவர்தான். கண்ணனும் அவர்தான். அப்பேற்பட்ட அந்த பெருமாளை புதன்கிழமை தோறும் வணங்கி வர வேண்டும். லக்ஷ்மியை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வர வேண்டும். இதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்கள் நிறைந்த சுமங்கலின்னு வாங்க பாருங்க. ரொம்ப வயசானவங்க. அவங்க சுவாசினி அப்படின்னு பேர் சொல்லி கூட அழைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வயது முதிர்ந்த சுமங்கலியிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன்ல வரக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய பரிகாரம் தான். இதை நீங்க கவனமா கேட்டு செஞ்சு வந்தீங்கன்னா மேன்மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்ப இந்த மகர சங்கராந்தி பலன்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது. தோற்றத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் உடலில் ஏற்படும் வரக்கூடிய அந்த
நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். எல்லோரையும் பாதுகாத்து வர வேண்டும். இது கண்டிப்பா நீங்க செஞ்சு வரணும். இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மகர சங்கராந்தி பலனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.